Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சில சாதி அதிகாரிகள் மட்டும் வேற ஜாதிக்காரன்ட்ட பேசவே மாட்டாரு. ஒரு ஐஜி லெவலில் இருக்கிறவரு, ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவரு வேற ஜாதிக்காரன்ட்ட பேசவே மாட்டாரு. அவங்களுடைய அலுவலகத்தில் சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நம்ம ஆளுகளை எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே போஸ்டிங் போடணும் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணது. அவங்க ஜாதிக்காரங்களை தவிர எல்லாருமே தூக்கி சென்னையை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. நாயுடு கூட இருக்க முடியாது, வேற பேக்வர்ட் கம்யூனிட்டி மோஸ்ட் வேற யாருமே ஜாதி தாண்டி எல்லா ஜாதியும் வெளியே எல்லாருமே சிட்டி விட்டே போகணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் நீங்கள் அவங்களே மாவட்ட செயலர் ஆக்கி அவரே மந்திரி ஆக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்களே போலீஸ் ஆஃபீஸரே ஆக்கிட்டு இப்போ வேற யாராவது தலையெடுக்க முடியுமாங்க? வேற யாராவது சுதந்திரமாய் வாழ முடியுமா? மந்திரிக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் லா அண்ட் ஆர்டர் இருக்க முடியும். மந்திரிக்கு சொந்தக்காரன் இல்லாதவங்க போனால் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆகிடும். சமூக ரீதியாக சென்னை சிட்டியில் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆகணும் மந்திரிக்கு சொந்தக்காரன் இல்லாதவன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நெல்லையில் கடந்த 27ஆம் தேதி கவின் செல்வ கணேஷ் என்ப ஒரு இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து அந்த கொலை செய்த சுஜித் அப்படின்றவரே போய் சரண் அடைஞ்சிருக்காரு. அவருடைய பெற்றோர் 2 பேருமே காவல்துறையில் எஸ்ஐக்களாக பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கைதாகி 24 மணி நேரம் கழிச்சு தான் அந்த குற்றவாளியுடைய புகைப்படம் வெளியாகுது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த கைதான குற்றவாளியுடைய பெற்றோர் காவல்துறையினர் இருக்க முடியும் அவங்க பேரும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. ஆனால் காவல்துறையில் இது ஒரு இந்த மாதிரி ஆணவ கொலை நடக்கும்போது சம்மந்தப்பட்ட ஜாதிக்கிடையே தொடர்புடைய அதிகாரிகள் காவல்துறை பின்புலத்திலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கடந்த முறை நாம் நிறைய முறை பேசும்போது பேசியிருக்கோம், காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி சாதிய ஆதிக்கத்தோடு செயல்படுறாங்க, சிலர் அந்த மாதிரி செயல்படுற சில அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறோம். ஸோ இந்த குறிப்பிட்ட வழக்கில் அந்த குற்றவாளியுடைய பெற்றோர் அவங்க பின்புலத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தாமரைக்கண்ணன் ஐபிஎஸ் முன்னாள் ஏடிஜிபி, ஸோ அவர் ஒரு வகையில் உதவிட்டு இருக்காங்க அப்படின்ட்டும் தகவல் வருது. சொல்லுங்கள் சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? அதே போல் காவல்துறையில் இந்த சாதிய ஆதிக்கம் இருக்கா, இல்லை அது எப்படிலாம் இருக்குது? காவல்துறையில் சாதிகளே இருக்கக்கூடாது, சாதிகளுக்கு அப்பாற்பட்டது. கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்பட்ட 395 உரிமைகளையுமே மனிதர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுத்தரக்கூடிய அதிகாரமே அதை பாதுகாக்க வேண்டிய அதிகாரமே காவல்துறையில் தான் இருக்குது. இது இல்லாமல் மனித உரிமை பிரகடனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு தனி மனிதனுக்கான உரிமை கான்ஸ்டிடியூஷனில் செக்ஷன் 19 and 21 15 தனி மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் இத்தனையுமே பாதுகாத்து கொடுக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை. இப்போ எங்களுக்கு ஒரு வால்டர் தேவாரம் இருக்கும்போது சொல்லுவார், யாரும் மத சின்னங்களே அடையக்கூடாதுன்னு சொல்லுவார். மதம்னா இப்போ ஒருத்தர் திருநீர் போட்டுட்ருக்காரு, ஒருத்தர் சிலுவை போட்டுட்ருக்காருன்னா நமக்கு எதிரானவர் பார்த்தோன்னே இவர் நமக்கு நீதி வழங்க மாட்டார் அப்படின்னு நினைக்க தோன்றும். அதனால் மத சின்னங்களே யூனிஃபார்மில் அணியக்கூடாது அப்படின்றத அடிக்கடி சொல்லுவார் வால்டர் தேவாரம். திரும்ப திரும்ப சொல்லுவார், அதை சர்க்குலராக அனுப்பியிருக்காரு. அது இல்லாமல் இந்த சாதிய வன்கொடுமை அல்லது சாதிய பாகுபாடு, மனிதனுக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்குது, அதை தவிர்க்கணும் அப்படின்னு அப்பப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் நிறைய தடவை சர்க்குலர் அனுப்பியிருக்குது. காவல்துறைக்கு அனுப்பியிருக்குது. அது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடைய அலுவலகத்திலேருந்து அப்பப்போ மாதம் ஒரு முறை இந்த மாதிரியான கொடுமைகள் எந்த ஊரில் நடக்குதோ அதெல்லாம் பார்த்து அதை தவிர்க்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டே தான் இருக்கும். ஆனால் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறார்களான்னா பெரும்பாலும் அந்த செட்டு இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. இப்போ இருக்கிற அதிகாரிகள் அப்படி இல்லை. இன்னுமே தென் மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சில சாதி அதிகாரிகள் மட்டும் தங்களுடைய சாதியை பற்றிய, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது நான் பெயர் குறிப்பிடாமல் சில உயர் அதிகாரி, அந்த உயர் அதிகாரிகள்லாம் வேறு ஜாதிக்காரன்ட்ட பேசவே மாட்டார். ஒரு ஐஜி லெவலில் இருக்கிறவர், ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவர் வேறு ஜாதிக்காரன்ட்ட பேசவே மாட்டார்.
என்னங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேற டிபார்ட்மெண்ட்டில் அவர் பணியாற்றுகிற போது அவர்களெல்லாம் பணியாற்றுகிற போது அவர்களெல்லாம் வந்து வேறு ஜாதிக்காரன்ட்டு பேச எப்படி சார் மாட்டாரு. சேம் ரேங்க் ஆஃபீஸராக இருந்தாலும் பேச மாட்டாங்களா? பேசவே மாட்டார் பேச மாட்டார். அப்புறம் இந்த சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ஜாதி ஆஃபீஸரை மட்டும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கிற காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு இது வரைக்குமே தெரியலன்னா அவங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பவில்லையா, தெரிந்தும் கண்டு காணாமல் போகிறீர்களா அப்படிங்கிறது வந்து அது மக்களுடைய கருத்துக்கே விட்டு விடுகிறோம். இல்லை சார், பொதுவாக வந்து காவல்துறையில் வந்து இந்த பேட்ச்மேட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா. ஸோ அவங்கெல்லாம் ஒரு சர்க்கிளில் கிரியேட் பேட்ச்மேட்ஸிட்டே அதை பேச மாட்டாரு. தாண்டி இல்லை அதான் பேட்ச்மேட்ஸிட்டே கெத்தாக தான் இருப்பாங்க. வேற ஜாதியாக இருந்தா வேறு ஜாதியாக இருந்தால் கெத்தாக இருப்பாங்க. குறிப்பாக வந்து இவர்களெல்லாம் வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நம்ம ஆளுகளாம் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே போஸ்டிங் போடணும் அப்படி தான் போடுவாங்க. எப்படி சார் கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆமா. எல்லாமே சி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திலேருந்து நிறைய சாராயம் கடத்திட்டு வர்றாங்க. ஊத்துக்கோட்டையில் வந்து நிறைய கடத்தல் பண்ணுறாங்க. அந்த ஊரில் நம்ம சொந்தக்காரனை ரைட்டராக போட்டுறணும் அப்படின்னு ஒரு அதிகாரி போட்டார். அந்த அதிகாரி பெயர்லாம் நான் வந்து ஓப்பனாக சொல்லலை. இவனடா வந்து இவன் சொந்த ஊர் பார்த்தா திருநெல்வேலியாக இருக்கிறான், சொந்த ஊர் பார்த்தா தஞ்சாவூராக இருக்கிறான். நீங்கள் உங்களுக்கு ஓரளவு நுண்ணறிவு இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பொதுவாக நான் பொதுவெளியிலே இங்கே போட்டாங்க இல்ல, நிறைய சமூக வலைதளங்களில் அவங்களது முக்குளத்தோர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து அவங்க செய்ய நான் இந்த ஊடகத்தின் வழியாக வந்து நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவனா நான் வந்து பல நாட்கள் வந்து இல்லை ஊடகத்துறையில் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் நீங்களும் வெளிப்படையாக குறிப்பிட முடியாது. வெளிப்படையாக வந்து ஆனால் சென்னையில் வருமானம் தரக்கூடிய இடத்துலலாம் நம்ம ஜாதிக்காரனை தான் ரைட்டராக போடணும், நம்ம ஜாதிக்காரனை தான் வந்து இன்ஸ்பெக்டராக போடணும். வட சென்னையில் போடணுன்னாவே வந்து மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி, அதுக்கு கீழே இருக்கிற கம்யூனிட்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு இவங்களெல்லாம் வந்தால் எல்லாத்தையும் வட சென்னையில் போட்டுருங்க. இதெல்லாம் எந்த அறிவு கட்ட மடையன் இவ்வளோ நாளாக இது வந்து பாகுபாடு செய்து கொண்டிருக்கிறான் என்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எப்படி சார் எல்லா ஆட்சியும் நடந்துட்டு இருக்கா இல்லை? நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இப்போ நான் வந்து புரட்சி தலைவி அம்மா அப்படியே சொல்லுவோமே, நான் வந்து ஹார்பரில் அசிஸ்டன்ட் கமிஷனராக நான் இருக்கும்போது நான் தான் வந்து செக்ரட்டரியேட்டோடைய இன்சார்ஜ். தினைக்கும் வந்து உள்ளே வந்து முதல்வர் செல்வி ஜெயலலிதா வந்து இறங்கின உடனே அந்த போர்ட்டிகோவிலேருந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சல்யூட் அடிப்பேன். அவங்க வந்து என்னை பார்த்து ஒரு 100 நாட்களுக்கு மேலே இறங்கினோடனே ஒரு கும்பிட்டுட்டு போவாங்க. நான் சல்யூட் அடிச்சோடனே அவங்க கும்பிடுவாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அதிகாரி என்னை வந்து தாம்பரம் அசிஸ்டன்ட் கமிஷனராக மாற்றிட்டார். அது இவரை மாற்ற போகிறாரு அப்படின்லாம் என்னுடைய நண்பர்லாம் சொல்கிறாங்க. மேற்படி ஐஜி வந்து அவர் ரூமுக்குள்ளே நடந்த ரகசிய கூட்டத்தில் தினைக்கும் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து போர்ட்டிகோவில் அம்மா இறங்கும்போது நீங்கள் வந்து சல்யூட் அடிக்கிறீங்க, லோக்கல் ஏசிங்கிற முறையில் நீங்கள் சல்யூட் அடிக்கிறீங்க. அது அவருக்கு பிடிக்கல, அதனால் உங்களை மாற்ற போகிறாரு. அவர் மாற்றிட்டு அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் மாற்றிட்டு அவரே நின்றுட்டார். நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பந்தோபஸ்துக்கு வர்றதுக்காக நான் வந்து பார்க்குறேன். அந்த ஏரியாவில் நிற்க போகிறேன். நான் எந்த இடத்துல நின்று சல்யூட் அடிப்பனோ அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. வேறு யாரும் கீழே அதிகாரிகளை கூட போடல. நான் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தேன். ஐஜி ரேங்க்ல இருந்து ஒருத்தர் வந்து ஐஜி ரேங்கில் இருக்கிற டிஐஜி ரேங்கில் ஐஜி ரேங்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து கரெக்டாக அந்த போர்ட்டிகோவில் இந்த இடத்துல நின்னா இந்த அம்மாவுக்கு வணக்கம் போடுறது நம்ம தான் போடணும் அப்படின்ட்டு அவரு தான் நிற்கிறார். வேறு யாரையும் அந்த இடத்துல அலோவ் பண்ணவே இல்லை. அப்போ இதுக்கு அடிப்படை வந்து ஜாதி தான் இல்லை. இப்போ அம்மாவுடைய வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாவுக்கு எஸ்கார்ட் ஆஃபீஸராக வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் அவங்க பர்சனலாகவே வச்சுக்கிட்டாங்க, அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் வந்து இப்போ ஆறுமுகசாமி ஆணையத்தில் எல்லா அம்மா வந்து எப்படி இருந்தார்கள் தெரியவில்லை, அதனால ஆணையம் அமைக்க வேண்டும்னு சொன்ன சில மூத்த முன்னாள் மிகப்பெரிய பதவியை அனுபவித்து கோடான கோடியை குமித்து கொன்ற அமைச்சர்கள் எல்லாம் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு சாட்சி சொல்லவே போகவில்லை. இவர்கள்லாம் வந்து தன்னை பெரிய அரசியல்வாதிகள் என்று காட்டிக்கொள்கிறார்கள். இந்த உண்மையெல்லாம் வந்து எப்போ தான் வந்து இந்த சமூகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு சீசனில் இவர் ஏடிஜிபி திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறாரு. அவருக்கு பாவம்
அவர் ஒரு கமிஷனராக இருக்கார் சென்னையில். என்னங்க அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன ஒரு நபரால் வந்து ஒரு லிஸ்ட் தயார் பண்ணது. அவங்க ஜாதிக்காரங்களை தவிர எல்லாரையுமே வந்து தூக்கி சென்னையை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. ஈவன் நாயுடு கூட இருக்க முடியாது. வேறு பேக்வேர்ட் கம்யூனிட்டி வேறு யாருமே ஜாதி தாண்டி மத்த எல்லா ஜாதியும் வெளியே எல்லாருமே வந்து சிட்டி விட்டே போகணுங்கிறாங்க. நாங்கள் போகணுங்கிறாங்க. நாங்களாம் வந்து ஒரு 6 பேர் வந்து காலையில் 10 மணிக்கு யூனிஃபார்ம் போட்டு ஏங்க எங்களெல்லாம் வந்து நாங்களாம் சிட்டியில் சென்னை சிட்டியில் ஒரு மாபெரும் சாதனையை புரிஞ்சுருக்கோம். யாருமே கண்டுபிடிக்க முடியாத வழக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒன்றுக்குமே உதவாத எஃப்ஐஆர் போட தெரியாதவனெல்லாம் வந்து உள்ளே போட்டுட்டு எங்களெல்லாம் வந்து சிட்டியை விட்டு வெளியில் அனுப்புகிறீங்களே எதற்காக அப்படின்னு கேட்டணும் அப்படின்ட்டு என் வாழ்நாளில் வந்து டி.கே. ராஜேந்திரன் அவர் தான் கமிஷனர். அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். அவருக்கு வந்து எங்கேருந்து அந்த லிஸ்ட்டு வந்துச்சோ அதை அப்ரூவ் பண்ணிட்டார். அவர் வந்து கிட்டத்தட்ட காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் இது லிஸ்ட் வந்து ஏடிஜி வீட்டிலேருந்து வந்திருக்கு. இது நீங்கள் சொன்ன நபர்கள்லேருந்து லிஸ்ட்டு தயார் பண்ணி வருது. அதில் வந்து அவர் சைன் பண்ணி தான் ஆகணும். டி.கே. ராஜேந்திரன் சைன் பண்ணி தான் ஆகணும். எங்கள் முகத்தை பார்ப்பதற்கு அவரால் முடியல. இவனெல்லாம் வந்து சிட்டியை விட்டு ஏன் எங்களெல்லாம் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு புரியல. காலையில் 10 மணிக்கு கமிஷனர் ஆஃபீஸருடைய போர்ட்டிகோவில் போய் உட்காந்துருக்கோம். சாயந்தரம் 6 மணிக்கு எங்களை பார்த்தாரு. அப்போ எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கோம்? என் வாழ்நாள்லேயே வந்து 10 மணி நேரம் யூனிஃபார்மில் காத்திருந்தது அன்றைக்கு தாங்க. அப்போ கூட என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் 10 வருஷமாக சென்னை சுட்டியவே தூக்கி தலைமையில் வச்சு பாதுகாத்துருக்கோம். அந்த பக்கம் திரும்பிட்டார். ஃபோன் வருது மாதிரி ஃபோனை வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிட்டார். ஸோ போயிட்டு வாங்க பார்க்கலாம், டிஓபடி போங்க, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ 10 ஆண்டுகள் வந்து இந்த சென்னை காவல்துறையில் மாபெரும் உயிரை பணையம் வைத்து எனக்கு சட்டர் கொள்ளையர்கள், பீகார் கொள்ளையர்கள், ராஜஸ்தானிய கொள்ளையர்கள், என்னங்க இந்த வங்கி கொள்ளையர்களை கடைசியாக 5 பேர் என்கவுண்டர் பண்ணாங்களே, அதுலேயும் நான் தான் ஸ்பெஷல் ஆஃபீஸரு. இவ்வளோ குற்றங்களை வந்து முதலமைச்சர் தங்கப்பதக்கம் பெற்ற எங்களை போன்றவர்கள்லாம் அனுப்பிட்டு, காரணம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சென்னை சிட்டியில் இருக்கணும், மற்றவங்களாம் வெளியில் போயிடணும். ஓகே சார், இப்போ சென்னை வந்து சொல்கிறீங்க. இதை தாண்டி தென் மாவட்டங்களோ இல்லை வந்து வெஸ்ட் ஜோன்லேயோ இல்லை சவுத் ஜோன்லேயோ எப்படி சார் இருக்குது? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லை, இப்போ இப்போ காவல்துறை வந்து உள்துறை அமைச்சர் குறிப்பாக வந்து தமிழக முதல்வர் தான் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. அவருக்கு கீழே என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. இந்த கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 65 2017 இது வரைக்கும் 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்குது. 65 பேர் செத்துட்டு போகிறான். இப்போ இந்த அமைச்சர்கள் வீட்டில் யாரும் சாவலை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? 65 பேர் செத்துட்டு போகிறான். சாதிய ஆணவ கொலைகள் இத்தனை நடந்திருக்குது. அதனால் தென் மாவட்டங்களில் வந்து நுண்ணறிவு பிரிவு எந்தெந்த ஊர்லெலாம் சாதிய முரண்பாடுகள் இருக்குதுன்னு எஸ்பி கான்ஸ்டபிள், ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபிள்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த ஊர்லாம் இந்த மாதிரி சாதிய வெறி இருக்குது, அதை தணிப்பதற்கு என்ன வழி இருக்குதுன்னு ஒரு நுண்ணறிவு பிரிவை ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைகளை வந்து தடுப்பதற்கு இந்திய சட்ட ஆணையம் வந்து ஒரு சட்ட முன்வரைவு கொடுத்துருக்குது. இதையெல்லாம் வந்து ஸ்டேட்டில் கொண்டு போய் அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு விட சொல்லுகிறார்கள். இந்த யார் ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்து ஹோம் மினிஸ்டர் தான் இதுக்கு பொறுப்பு. ஆணவ கொலை, சாதிய மோதல்கள் இந்த திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பு முன்னெடுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் NIL அது மாதிரி தான் இருக்கும். இல்லை சரி, இப்போது இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆணவ கொலை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது கொண்டு வரல. அதற்கும் காரணம் வந்து இங்கே வந்து ஓட் பாலிடிக்ஸ் தான். ஓட் பாலிடிக்ஸ் தான். அதை தாண்டி இப்போ தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வந்து நீதி பெற்றுத்தரப்படுகிறதா? அதுக்கு பின்னாடி வந்து காவல்துறையினர் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படுறாங்க? ஏன்னா இதில் வந்து இந்த கவின் அவருடைய கொலை வழக்கில் அவங்க பெற்றோர் இருவருமே காவல்துறையை சேர்ந்தவங்க. இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரியான குற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க இதுவும் ஒரு காரணம். தமிழக முதலமைச்சர் அல்லது தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய 2-3 கருத்துக்கள் நம்ம பதிவு செய்வோம். எப்படின்னா, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் நீங்கள் அவங்களே மாவட்ட செயலராக ஆக்கிட்டீங்க, அவரே மந்திரி ஆக்கிட்டீங்க, அவங்க சொந்தக்காரங்களே வந்து போலீஸ் ஆஃபீஸரே ஆக்கிட்டீங்க. அப்போ வேறு யாராவது தலையெடுக்க முடியுமாங்க?
வேற யாராவது வந்து சுதந்திரமாய் வாழ முடியுமா? இல்லை எப்படி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ ஏங்க மாவட்ட செயலாளர் அவங்களே தான் போடுவீங்க. இல்லை சார் அது இப்போ இல்லை மந்திரிகளும் அவங்க தான் இல்லைங்க, போலீஸ் ஆஃபீஸர் அவங்க தான். ஏன்னா முடிஞ்சால் அவங்களே கலெக்டராகவும் போட்டு அவங்களே தாசில்தார், அவங்களே விஓ, அவங்களே டீச்சர் சொல்கிறாளே ஒரு 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 புளியங்குடி டீச்சரு ஒரு ஃபோனில் நம்ம சாதிக்கார பசங்களாம் அந்த சாதிக்காரங்கிட்ட பேசாதீங்கடான்னு ஒரு டீச்சர் ஃபோனில் பேசுறது பார்த்தீங்களா இல்லையா? அந்த ஒரு டீச்சரே அப்படி தான் இருக்கா. சரி, சமூகத்தில் வந்து ஒரு ஆசிரியை பணிங்கிறது அறப்பணி. ஆசிரியர் பணியில் இருப்பவர்களே வந்து இந்த நம்ம சாதிக்கார பசங்களாம் ஒன்றா இருந்து படிங்கடா அவனுங்களுக்கெல்லாம் காட்டிடுறாங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே சட்டம் ஒழுங்கு கண்காணிக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறது வந்து காவல்துறை. இல்லை சட்டம் ஒழுங்கு இப்போ கண்காணிக்கிறது இந்த வழக்கை விசாரிக்க அத்தனை பேருமே வந்து கொலை செஞ்சவனுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த அந்த பகுதி கொலையாளிகளுடைய அதிகாரிகள் இருந்து ஆமாம், ஸோ அவங்களுக்கு அவங்க அந்த 2 பேர் எஸ்ஐ கபிள்ஸுக்கு வந்து பின்னாடியில் வந்து நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஏடிஜிபி தாமரைக்கண்ணன் இருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் இப்போ வரும்போது இந்த வழக்கு விசாரணை இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாற்றினாலும் இது வந்து தமிழ்நாடு ஏன்னா சிபிஐக்கு வேணும்னு சொல்லி சிலர் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணை நியாயமாக நடக்குமா? இங்கே வந்து சமூக ரீதியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா? இல்லைங்க, அதாவது இது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் வந்து தமிழக முதல்வரும் இல்லைங்க அவங்களுக்கு நல்ல சிந்திப்பார்களானால் இல்லைங்க நியாயமான முறையில் சிந்திப்பார்களானால் இதுவரை நடந்த எத்தனை இது போன்ற கொலைகளுக்கு அல்லது தென் மாவட்டத்தில் நடந்த கொலைகளுக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்கார்களா? இந்த வழக்கெல்லாம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? எத்தனை குற்றவாளிகள் இது போன்ற குற்றவாளிகளுக்கு நீங்கள் தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறீர்கள்? தண்டனையே பெற்றுக் கொடுக்கவில்லை, வெட்டி விட்டு வேற எவனாவது ஆஜர்படுத்திட்டு நாங்களாம் வந்து ஃப்ரீயாக தான் சுற்றுறோம் அப்படின்னா அங்கே காலர் தூக்கி விட்டு சுற்றிட்டு இருப்பான். உண்மை குற்றவாளிகளே கைது செய்யப்படவில்லை. அதுவே வந்து நம்ம தான் வந்து பல முறை சொன்னதுனால தான் இப்போ எல்லாருமே உண்மை குற்றவாளின்னு ஒருத்தர் ஆஜர்படுத்த குற்றவாளின்னு 2 குற்றவாளி இருக்கானா அப்படிங்கிறத வந்து சோசியலாக வந்து சொல்ல முன் வந்ததே நம்மளை போன்ற சிலர் மட்டும்தான் வந்து இதை பேசவே முன் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் இப்போ சொன்னீங்களே சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸே வந்து 16 பேர் நாங்கள் இருக்கிறோம். சென்னை கமிஷனரேட்டில் இருக்கிறோம். அவர் மிஸ்டர் ஜார்ஜ் இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு காவல்துறை தலைவர் அவர் வந்து 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அவர் காவல்துறை வருவார். அவர் பெரிய கடவுளுடைய பேர் அவருக்கு. கடவுள் அவர் பேரே கடவுள் பேர். என்னங்க அவர் 11 மணிக்கு 10 மணிலேருந்து நாங்கள் 9:30 மணிக்கு இப்போ 9 மணிக்கெலாம் போயிட்டு அவர் வந்து வருவாருன்னு நாங்கள் எல்லோரும் எப்போ வருவார் அவர் கார் எப்போ வரும்னு எட்டி பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இந்த அநீதியெல்லாம் வந்து பதிவு செய்யாமே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் இந்த தேசத்தில் இருக்குது. நாங்கள் 16 அசிஸ்டன்ட் கமிஷனரும் ஒருத்தன் சிஆர்பி, ஒருத்தன் வந்து சென்ட்ரல் கிரைமு, ஒருத்தர் சைபர் கிரைமு, நான் வந்து கண்ட்ரோல் அசிஸ்டன்ட் கமிஷனர், இத்தனை பேர் 16 அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸு நாங்களாம் ஆயிரக்கணக்கான வழக்குகளை விசாரித்து 20 ஆண்டுகள் பயணம் பண்ணி காவல்துறையில் வெற்றியாளர்களாக வந்திருக்கிறோம். அவர் வருவார், மூஞ்சியை வந்து அவருடைய முகத்தை வந்து நம்பியாரை விட 10 மடங்கு கடுமையாக வச்சுக்குவார். சினிமா பாடலில் நம்பியார் அல்லது அசோகன் போன்றவர்களை விட முகத்தை வந்து அதோட கடுமையாக மூஞ்சியில் இறுக்கமாக வச்சுட்டு வந்து இறங்கி வரும்பொழுதே யாரையாவது கொலை பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளே வருவார். இதெல்லாம் எப்படி சகித்துட்டு கொண்டு வாழ்ந்துருக்கிறோம் நாங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்புறம் இது மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியெல்லாம் காவல்துறையில் இந்த அநீதியெல்லாம் நடந்துச்சான்னு. நாங்கள் உள்ளே போய் அவர் உட்காந்துருவார். அந்த ஆர்டர்லிக்கிட்ட போய் நாங்களாம் நிற்போம். ஐயா வர சொல்கிறாரா எங்களையெல்லாம் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் வந்து காவல்துறையில் அநீதி நடந்ததுக்குதா அப்படின்னு. ஆமாம், அவரை போய் பார்த்தா ஐயா வந்து வந்திருக்காரு, இப்போ தான் தண்ணி குடிக்கிறாரு, இப்போ மறுபடியும் பாத்ரூமில் போயிருக்காரு, வந்து உட்காருவார். உட்காந்தோடனே வர சொல்ல அப்படிம்பார். வந்தால் விரும்மாண்டி படத்தில் குற்றவாளியில் கொண்டாந்து 16 பேர் ஆஜர்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி 16 பேரும் போய் இப்படி நிற்கணும். அங்கே வந்து 15-20 இருக்கைகள் அந்த ரூமில் போட்டிருக்கோம். அவர் உட்கார சொல்ல மாட்டார். இல்லைங்க, அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்க வச்சு பேசுவார். ஏன்னா அவர் வந்து காவல்துறையில் அவருக்கு மிகப்பெரிய பதவி. அவர் டிஎஸ்பியாக இருக்கும்போதே என்னங்க தஞ்சாவூரில் சாராயத்துக்கு பணம் வாங்கி சஸ்பெண்ட் ஆகி 4 பேர்த்து காலில் விழுந்து மறுபடியும் பதவிக்கு வந்து அவர் வந்து தலைவர் ஆகிட்டார். அப்பேற்பட்ட அதிகாரியே வந்து கடைசி வரைக்குமே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு 16 பேரையும் நிற்க வச்சு அவர் பாட்டுக்கு தொலைச்சப்படுவேன். என்னங்க நீ என்ன பண்ணிருக்க, நீ வா போ அப்படின்னு தான் பேசுவார். நாங்கள் 16 அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸும் வந்து எப்படா இந்த ரூமை விட்டு நமக்கு எப்போ எந்த நிமிடத்தில் விடுதலை கிடைக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு
போங்க போ அப்படிம்பார். நாங்கள் வந்துடணும். வந்த உடனே வந்து இன்பகுமார் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏன்னா இளங்கோன்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்னும் சில நண்பர்கள் அவங்க வந்து டெய்லி வந்து இன்னைக்கு யாருப்பா இந்த டென்ஷனுக்கு அப்புறம் ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறது யார்? டெய்லி ஒருத்தர் காஃபி வாங்கி கொடுப்பாங்க. அந்த காஃபி அந்த ரூமில் உட்காந்து குடித்ததுக்கு அப்புறம் தான் நாங்களாம் டென்ஷன் குறைஞ்சி வேலைக்கே போக முடியும். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அவர் வந்து அவர் கொடுமைப்படுத்தினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆகிட்டுனா அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்கில் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருப்பார். அதே கமிஷன் ஆஃபீஸில். புரியுதா உங்களுக்கு? சாதி வெறியர்கள் இருந்தார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. இல்லை சார், நீங்கள் நடுவில் ஒரு நாள் எனக்கு பேசும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. சில டைம் அப்போல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டே வந்து ஜாதியை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிலாம் சில ஆமாம், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அதிகாரி இருந்தார். அவர் வந்து இருக்கும்போது காவல்துறையில் வந்து ஆள் சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவர் போவார். அப்போல்லாம் அவர் கண்ட்ரோலில் கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இந்த அநீதியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இப்போ போய் சேலத்தில் போய் கிரவுண்டில் உட்காந்துக்கு வர்றீங்களே, அவருக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கும். 4 பேரை ஓட விடுறாங்க. ஓட விடும்போது அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லிடுவார். கிரவுண்டில் ஓடி வர்றவங்களெல்லாம் வந்து முத்து இருளாண்டி வந்துட்டாரா, அவர் நல்லா ஓடலையா, அது கூட வாங்க என்ன படிச்சிருக்க? ஐயா படிக்கலையா, நீங்கள் ஐயா வர சொன்னீங்கன்னு வந்தேன் அப்படின்னு. ஓ படித்தேன்னு சொல்கிற 3ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துரு. என்னங்க கையெழுத்து போட கற்றுக்க உள்ளே போமாரு. வேறு சாதிக்காரன் வந்து ஏன் கொஞ்சம் முட்டி மட்டும் உனக்கு இடிக்குது, உன்னை வந்து அடுத்த செலெக்ஷனில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சமூகத்தை சேர்ந்த ஆட்களை மட்டுமே கிட்டத்தட்ட 3000 என்னங்க 6000 கான்ஸ்டபிள்ஸை வந்து அவங்க ஜாதிக்காரங்களை மட்டுமே ரெக்ரூட் பண்ணணும்னு அவரே வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அவங்க சொந்தக்காரங்களும் அதை பெருமையாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய அரசு நிறுவனத்தில் எவ்வளோ பெரிய நிர்வாக தவறு அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறை வந்து மிகப்பெரிய சமூக அநீதி அரங்கேற்றிருக்காங்களா. அத்தனை பேருடைய வாய்ப்புகளையும் வந்து தட்டி பறித்து எங்கள் சாதிக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்துடணும்னு நினச்சது எவ்வளோ பெரிய சமூக அவலம். இதெல்லாம் அரசு கண்டுகொள்ளாமல் தானே கடந்து வந்துடுது தமிழக அரசு. இப்போ 2023 ஐஜி மேடம் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டு யூஎஸ்ஆர்பியோடைய சேர்மனாக இருக்காங்க. அவங்க வந்து 675 டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு செய்யணும். அவங்க வந்து ரிட்டன் முடிச்சிட்டான், ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிச்சிட்டான், மெடிக்கல் கூட முடிச்சிட்டான். லிஸ்ட்டு போட்டு இப்போ போகணும். அந்த லிஸ்ட்டில் வந்து சில சாதிக்காரர்கள் பெயர் விட்டு போய்விட்டது. என்ன சமூக நீதியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க? என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்க? என்னங்க அப்போது வந்து ஹைகோர்ட் கேட்குது, என்னையா இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் இவ்வளோ பேருக்கு ஃபில் பண்ணல, இவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குது, ஆனால் தவறாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் பேக்வேர்டில் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட் பேக்வேர்டில் சேர்க்க வேண்டியனை விட்டுவிட்டு சேர்க்காதவனை சேர்த்துருக்கீங்க. ஷெட்யூல் காஸ்ட்லேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஷெட்யூல் ட்ரைப் இப்படியே பண்ணியிருக்கீங்க. சமூக நீதிக்கு வந்து கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடு இருக்குது. இதோட பேடையருக்கும் வந்து வாய்கிலேயே பேசியிருக்கீங்களா 69% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே ஏன் வந்து பங்காளி சண்டையை உருவாக்குறீங்க? இதெல்லாம் வந்து முறைப்படி போடுங்க அப்படின்னு 3 தடவை திருப்பி அனுப்புகிறாங்க. 3ஆவது முறை நேர்மையான முறையில் ஒரு லிஸ்ட்டு போட்டால் அந்த ரூமே எரிஞ்சு போயிடுது. இப்போ வந்து சுனில்குமார் அப்படிங்கிறவரை வச்சு 750 சப் இன்ஸ்பெக்டரை வந்து மறுபடியும் தேர்வு செய்வதற்கு குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்குது. 5 ஆண்டு காலத்தில் ஒரு 700 சப் இன்ஸ்பெக்டரை தேர்ந்தெடுக்கவே முடியவில்லை. காரணம் குளறுபடிகள். காரணம் இந்த ஜாதியை பேஸ் பண்ணி சாதி அரசியல் இதெல்லாம் வந்து துடிக்கப்படியா சொந்தக்காரன் தான் வந்து காவல்துறையில் போய் சேரணும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய அநீதியெல்லாம் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை ஏன் வந்து ஒழுங்காக நடத்த முடியவில்லை? சார், காவல்துறை ஒரு அப்பாயின்மெண்ட்லேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றீங்க, குளறுபடிகள் நடக்குதுன்றீங்க. இதை தாண்டி காவல்துறையில் நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது இல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து மந்திரிக்கு சொந்தக்காரன் மட்டும்தான் லா அண்ட் ஆர்டரில் இருக்க முடியும். மந்திரிக்கு சொந்தக்காரன் இல்லாதவங்க போனால் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவான். இதுவும் ஆமாமா சமூக ரீதியாக தான். சென்னை சிட்டியில் வந்து கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆகணும் மந்திரிக்கு சொந்தக்காரன் இல்லாதவன். இல்லைங்க மந்திரிக்கு சொந்தக்காரன்லாம் டி நகர்லேயும் இல்லைங்க பாண்டி பஜார்லேயும் இருப்பான். மற்றவங்களாம் வந்து கற்பனையில் கூட பாண்டி பஜாரை நினச்சி பார்க்க முடியாது. பாண்டி பஜாரில் ஒருத்தர் இருக்காருனாவே அவர் எந்த மந்திரிக்கு சொந்தக்காரர்? என்னடா எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மாதிரி ஜனநாயக இந்த நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எதுக்கு எழுதப்பட்டுச்சு?
கோட்வால் நெப்போலியன் அப்படின்னு ஒரு நெப்போலியனுடைய கோட்வால் விடிய விடிய உட்காந்து கொஞ்சம் 300-400 நாட்கள் 600 நாட்களாக தூங்காமல் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனு என்னங்க, இந்த கான்ஸ்டியூஷனில் வரைவு என்ன சொல்லியிருக்குது, அது மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் போய் கவர்னர் ஆஃபீஸில் வந்து நீங்களாம் போய் பதவி ஏற்றுக்கொள்கிறீர்களே, என்னைக்கு வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான முதல் படியில் கூட கால் எடுத்து வைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கும்போது நீங்கள் சொன்னீங்க தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய கொலைகளில் எத்தனை வழக்குகளில் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கான்ட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து முதல்ல கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குன்னா அதன் பிறகு அங்கு நடக்கக்கூடிய விசாரணை அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இருக்கக்கூடியவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், ஸோ அவர் வந்து விசாரணை எப்படி கொண்டு போகிறாரு, ஸோ அங்கே வந்து சாட்சியங்களை நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு வழக்கிலுமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம நீண்ட நாட்கள் பேசாத ஒரு தலைப்புகள். யாரும் வந்து முன்வரவும் இல்லை, இதையெல்லாம் பேச முன்வரவும் இல்லை. இருப்பினும் வந்து போற்றுவார் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்து எதிர்காலத்துக்கு தேவை என்றால் அதை இப்போதாவது பதிவு செய்வோம் அப்படிங்கிறலாம் பதிவு செய்கிறேன். எதிர்கால காவல்துறையிலாவது இல்லைங்க, அதாவது நிறவேற்றுமை இல்லாத சமூகம், என்னங்க ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம், இந்த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிற சமத்துவ சமூகம் உருவாகுவதற்கு வருங்கால இளைஞராவது வந்து வழிவிடுவார்கள் அல்லது வருங்கால இளைஞர் கட்டமைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஆனாலும் 24 வயசு சேர்ந்த 24 வயதான ஒருத்தன் 27 வயதான ஒருத்தி சுபாஷினி காதலிக்கவில்லையா? தன்னுடைய சகோதரி அவனை காதலிக்கிறார். என்னங்க, தன்னுடைய சகோதரி வந்து கவின் செல்வ கணேசன் வந்து காதலிச்சிருக்காளா இல்லையா? காதலிச்சிருக்கல. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னங்க அவன் குடும்பம் நாசமாக போகட்டும்னு தானே அவன் வெட்டுறான். என்னங்க சுர்ஜித் எதுக்கு வெட்டுறான்? உங்கள் அக்காவை நீ திருத்திருக்கலாமா இல்லையா? உங்கள் அக்கா சுபாஷினியை கூப்பிட்டு, நீ டாக்டர் படிச்சிருக்க சுபாஷினி, நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாது, அவனை வரவேணான்னு சொல்லுன்னு நீ திருத்த முடியும். அவனும் காதலிச்சா இவளும் காதலிச்சா. இந்த தைரியம் எங்கிருந்து வருது? ஏன்னா வந்து இந்த தைரியம் போலீஸ் ஆபீஸ்ல இந்த கேள்விதான். எங்க அப்பா சப் இன்ஸ்பெக்டர், என்னங்க எங்க அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு அவர் ரிலேட்டிவ். இந்த கேஸ்ல இருந்து நான் ஈஸியாக வெளியே வந்துடுவேன். என் தங்கச்சியை இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துட முடியும். அவனுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் அதுதானே. எப்பவுமே வந்து ஒரு தலை பட்சமா இருக்குது. அதாவது கொடைச்சாஞ்ச வண்டியா வண்டி சமூகம் தாண்டி சார் நான் சொல்றது வந்து காவல்துறை அவங்களதான். இல்ல காவல்துறையில வந்து காவல்துறையில கண்ணியமிக்க காவலர். இப்ப நேற்றுக்கு வந்து அசராக்காருக்கு வந்து நீங்க வந்து ஒரு அஸ்ஸாம் வாலிபரை அவனை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு. அது நம்ம தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்றோம். இந்த அசராக்காருக்கு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் 13 நாட்களில் கண்டுபிடித்த அசராக்காருக்குடைய டீமுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொன்னால் சமூகம் அதை ரசிக்கவே இல்லை. வந்து தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேந்திரன் ஒரு டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து அவர் சொல்லுவார், பல்லக்கில் போகிறவனுக்கு சுமக்கிறவனோட வழி கடைசி வரைக்குமே தெரியாது ராஜேந்திரன் சொல்லுவார். பல்லக்கில் போகிறவனுக்கு சுமக்கிறவனுடைய வழி கடைசி வரைக்குமே தெரியாமே போயிடுது ராஜேந்திரன், இது சமூக இழிவு அப்படிம்பார். அதனால் இவர்களெல்லாம் பல்லக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கீழே வந்து எவ்வளோ பேர் வந்து கழுத்து ஒடிந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அதிகாரியுமே சொல்ல முடியாது. ஆனால் இவங்க வந்து சில ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த முதலமைச்சருடைய குடும்பத்தோடு போய் ஒட்டி கொள்வார்கள், ஒட்டி உறவாடுகிற அளவுக்கு போயிடுவாங்க. எங்கள் ஜாதிக்காரங்க அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையோ அல்லது நான் வந்து பல வேலைகளை வந்து சிஎம்க்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க போய் ஒட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சாதிகள் பயனடையும். அந்த வகையில் வந்து செல்வி அம்மா இருக்கும்போது மற்ற எல்லார் மேலேயும் வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து எல்லார் மேலேயும் வந்து கருணையாக இருந்தார்கள். அவங்க தான் அந்த 69% இடஒதுக்கீடு சமூக நீதி வேண்டும் வேண்டும் என்று அவர் வந்து அவர் ஒரு சமூக ரீதியாக அவரை வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சமூக நீதி மீது அவ்வளோ பெரிய அக்கறை கொண்டு 69% நிலைநாட்டியவர் அவர்தான். ஆனால் அவருக்கு அடுத்த தட்டில் இருந்து கொண்டு என்னங்க சாதிய துவேசத்தையே வந்து வாழ்நாள் தொழிலாய் செய்து கொண்டிருந்தவர்கள் 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கான டீம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதற்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கு முன்னாடியும் அவங்க சார்பில் அவங்க சாதியை சார்ந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் வந்து முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு ஆனால் படிச்சிருந்தா, பண்பு இருந்தா,
மனசாட்சி இருந்தால், என்ன போடுற யூனிஃபார்ம் உங்கள் உடம்புல நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தா நீங்கள் வந்து அனைவரும் ஒரு சமூகமாய் பாருங்கள். நக்கீரன் பிரகாஷ் அவர் வந்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். அவர் வந்து தெளிவாக வந்து சொன்ன ட்வீட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த உயர் அதிகாரி தான் அவங்க சாதிக்காரவங்களை எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணார் இல்லைங்க. இது வந்து இந்த சரவணனும் கிருஷ்ணகுமாரி 2 பேருமே அந்த அவங்களுடைய சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் வந்து நக்கீரன் பிரகாஷ் மட்டுமல்ல மற்றும் சிலரும் வந்து பதிவு செய்கிறாங்க. அது அப்படி இருக்குமானால் சிபிசிஐடியில் விசாரிக்கிற அதிகாரிகள் இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவருடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிபிசிஐடி வந்து ஓரளவு பாரபட்சம் இல்லாமல் தான் விசாரிக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் வாழ்ந்த காவல்துறை இந்த லோக்கல் போலீஸில் வந்து இப்படி சிலர் இருக்கலாம் ஒழிய சிபிசிஐடி அப்படி இருக்காது அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். நான் வந்து என்னுடைய துறைங்கிற முறையில் மட்டுமல்லாமல் சிபிசிஐடி பாரபட்சம் மற்ற முறையில் தான் விசாரிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சில குளறுபடிகளையும் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது பற்றியும் இல்லாமல் இந்த வழக்கை பற்றியும் விரிவாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Mr. Gold Sunflower Oil, அளவிலும் தரத்திலும் no compromise. அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.